அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சம்பவத்தில் நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், பிரச்சனையை பார்க்குற விதம்னு ஒன்று இருக்குது. பிரச்சனையை பார்க்குற விதம்னு ஒன்று இருக்குது. ஆமென். அதற்கு உங்களுடைய கண்கள் என்ன பண்ணணும்னா அது திறக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேணும். சிலர் அவ்வளோ பெரிய பிரச்சனையை பார்ப்பாங்க, ஆனால் என்னன்னா அவருடைய இருதயம் அசையவே அசையாது. எப்படி பிரதர் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, எப்படி சிஸ்டர் இப்படி இருக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சரியாயிரும், அதெல்லாம் சரியாயிரும். இதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனையை பார்த்தோம், இது என்ன பெரிய பிரச்சனையா? கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஒருவேளை ஏதாவது பிரச்சனைகள் உங்க கண்களுக்கு முன்னாடி ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கா, ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கண்களை தாருங்க. என்ன கண்களை தாருங்க அப்படின்னு சொன்னா, ஏனாக்கின் புத்திரரை நாங்கள் பார்த்தாலும், ராட்சதர்களை நாங்கள் பார்த்தாலும், என்னுடைய மனசு என்ன சொல்லணும்னா, ராட்சதரை விட என் இயேசு பெரியவர், ஏனாக்கின் புத்திரரை விட என்னுடைய இயேசு பெரியவர். நான் இப்ப என் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிற இந்த பிரச்சனையை விட நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர், 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 பெரியவர். அதனால என்ன மலை போல பிரச்சனை என் வாழ்க்கையில வந்தாலும் நாம் பிரச்சனையை பார்க்கிற விதத்தை மாற்றுங்க ஆண்டவரே. அப்போ இவங்க 10 பேர் ஒரு டீம், 10 பேர் 2 பேர் தான் அதுல நல்லா பார்க்குறவங்க இருக்காங்க பாருங்களேன். அப்போ ஒரு சர்ச்சை எடுத்துட்டோம்னா அதுல 100% பாத்தீங்கன்னா 20% பேருடைய பார்வை தான் சரியான பார்வையா இருக்குது. 80% பேருடைய பார்வை சரியில்லாத பார்வையா இருக்குது. நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க நீங்க பாருங்க, நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்கன்னு பாருங்க. 12 பேர் போனதுல 10 பேர் நெகட்டிவா தான் பேசுறாங்க. இப்போ ஜனங்கள்கிட்ட பேசுறாங்க, பேசின உடனே இந்த 10 பேரு ஐயோ பயங்கரமா இருக்குங்க, அங்க பார்த்துட்டோம், அவன் ராட்சதமா இருக்கிறான், நம்ம எப்படி பண்ணுவோம். இன்னொன்னு சொல்றான், அவர்கள் நாங்க எங்க பார்வைக்கு அவங்க பார்க்கறது வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், அவங்க பார்வைக்கும் வெட்டுக்குழிகளை போல இருக்கிறோம். சொன்ன உடனே ஏற்கனவே இந்த ஜனங்கள் ஏற்கனவே நடந்து பல பிரச்சனையை தாண்டி உடஞ்சு போயிருக்கிறாங்க. இவங்க சொன்ன அடுத்த நிமிஷத்துல அத்தனை பேரும் பெட்டியை தூக்கிட்டாங்க. என்ன சொல்றாங்க, நாங்க கிளம்புறோம், எங்களுக்கு அந்த கானான் தேசம் வேண்டாம், எங்களுக்கு அங்க பிரேத குழிகள் இல்லையா, அங்கே இருந்து எங்களை சாகடிக்கவா கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லி அத்தனை பேரும் கலகம் பண்ண ஆரம்பிச்சான். உடனே ஜோஷுவா காலேப் 2 பேரும் எழும்பி நின்று, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, இவங்க சொல்றது மாதிரி ராட்சதர்கள் இருக்கிறது உண்மைதான், ஏனாக்கின் புத்திரர் இருக்கிறது உண்மைதான், ஆனா ஆண்டவர் நம்மோட இருந்தா ஈஸியா ஜெயிச்சிடலாங்க அப்படின்னு 2 பேர் சொல்றாங்க. ஆனா இந்த 2 பேர் சொல்ற வார்த்தை எடுபடல. எத்தனை பேர் சொன்ன வார்த்தை எடுபட்டுச்சுன்னா 10 பேர் சொன்ன வார்த்தை தான் எடுபட்டுச்சு. ஆனா கர்த்தருக்கு ரொம்ப கோபம் வருது, ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் கர்த்தர் ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, யாருமே கானான் போக மாட்டீங்க, 2 பேர் தான் போவீங்க. ஜோஷுவா காலேப் 2 பேர் போவீங்க. நீங்க என்னாகும் புஸ்தகத்தின் 14ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் மோசையை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்துமான ஜாதியாக்குவேன் என்றார். அடுத்த வசனம் கூட, மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியர் இதை கேட்பார்கள், அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே போதும். ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வருது. கோபம் இந்த 2 பேரை மட்டும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை கானான் தேசத்துல கூட்டிட்டு போவேன். இந்த 2 பேர் யாரு? இந்த 2 பேருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன அபிஷேகம்? இந்த 2 பேர் கானான் தேசத்துக்குள்ள அத்தனை லட்சம் ஜனங்களில் 2 பேர் தான் உள்ள போறாங்க. 2 பேர் தான் உள்ள போறாங்க. இந்த 2 பேருக்குள்ளே இருந்த அபிஷேகமே என்ன அபிஷேகம் அப்படின்னா, உடைக்கிற அபிஷேகம் இல்ல. சூழ்நிலை உடைக்கிறது போல இருந்தாலும், பிரச்சனை உடைக்கிறது போல இருந்தாலும், கட்டுகிற அபிஷேகம் இவங்க 2 பேருக்குள்ளேயும் வாயின் வார்த்தையில இருந்ததுனால கர்த்தர் மகிமைப்படுகிறார், கர்த்தர் சந்தோஷப்படுகிறார்.
எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 30வது வசனத்தை வாசிக்கும் போது, எப்னையின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய ஜோஷுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பது இல்லை. அப்போ இப்போ நீங்க கேளுங்க, ஆண்டவரிடத்துல தேவன் யார் மேல பிரியமா இருக்கிறார் தெரியுமா? யார ஆண்டவருக்கு பிடிக்கும் தெரியுமா? யார ஆண்டவர் கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போனார் தெரியுமா? ஒரு அபிஷேகம் உள்ள மனுஷன். தன்னுடைய வாயினால உடைக்கிற அபிஷேகம் இல்லை. என்ன அபிஷேகம்? கட்டுகிற அபிஷேகம். உங்களை நீங்க செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க, உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க, நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டு பாருங்க, எத்தனை பேர் நீங்க கட்டுறவங்களா இருக்கிறீங்க? எத்தனை பேர் கட்டுறவங்களா இருக்கிறீங்க? ஒன்னும் இல்லைன்னு எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? ஒரு மலை போல பிரச்சனை வரும்போது கூட ஒன்னும் இல்லப்பா, ஒன்னும் இல்லப்பா, கர்த்தர் நாம் கூட இருக்காருப்பா, பயப்படாதப்பா, எத்தனை பேர் சொல்றீங்க? சில ஹாஸ்பிட்டல்ல போய் சில விசுவாச மக்கள் போய் ஜெபம் பண்ண போனா கூட ஹாஸ்பிட்டல்ல அவ்வளோ வல்லமையா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, ஆண்டவரே சரியாக்கும் ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே இப்படி ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்துல போய், பிரதர் கொஞ்சம் பார்த்துருங்க, போன வாரம் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் சொன்ன ஆயிடுச்சு, போன மாசம் இந்த மாதிரி ஒருத்தர் இது செத்து போயிட்டார் பிரதர். எவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு, அவ்வளவு நேரம் ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணி விட்டா ஹாஸ்பிட்டலே 2 ஆக்கிடுவாங்க. அப்போ ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது கையை கொடுத்து என்ன சொல்லணும்? இவ்வளவு ஜெபம் பண்ணி இருக்கிறோம், கர்த்தர் எப்படி பிரதர் உங்களை கைவிடுவாரு? தைரியமா இருங்க பிரதர், இது வெறும் சூழ்நிலை தான், கர்த்தர் மாற்றுவாரு, நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்றதை விட்டுவிட்டு இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டு கடைசியில கொண்டு போய் கஷ்டம்தான் கொஞ்சம், வெளியில வந்த உடனே கஷ்டம்தான் கொஞ்சம், மனைவியை பார்த்து கொஞ்சம் பார்த்து, இது என்ன வார்த்தை? அப்ப ஆண்டவருடைய உங்க வாயில என்ன வார்த்தை இருக்குது? நீங்க எப்படி கட்டுவீங்க? எப்படி கட்டுவீங்க? பிள்ளைகளையா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு அபிஷேகம். இன்று இந்த உபவாச ஜெபத்துல ஆண்டவர் யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் பேசுறார், ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எல்லாரும் வாங்குங்க இந்த அபிஷேகத்தை நான் இந்த பலிபீடத்தில் இருக்கும்போது இன்னும் அதிகமா ஆண்டவரிடத்துல கேட்கிறேன். எனக்கு கொடுங்க ஆண்டவரே, என்னுடைய வாயினுடைய வார்த்தையில பட்டயம் இல்லை ஆண்டவரே, உருவாக்குற வார்த்தையை வைங்க ஆண்டவரே. என்னுடைய வாயினுடைய வார்த்தை புறப்படும் போது அங்கே இருக்கிற மரித்து போனது கூட உயிரோடு எழும்புகிற அளவிற்கு அந்த அபிஷேகத்தை, ஜோஷுவாவின் காலேபினிடத்தில் இருந்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஒரு உடன்படிக்கை எடுக்க முடியுமா? ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. என் நாவோட நான் உடன்படிக்கை பண்ணுறேன், என் வாயோட நான் உடன்படிக்கை பண்ணுறேன். என்ன உடன்படிக்கை பண்றேன் அப்படின்னா, இனி என் வாயை திறந்து யாரையும் உடைக்கிறது மாதிரி, எவரையும் உடைக்கிறது மாதிரி நான் பேச மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் என் வாயிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வராதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இது ஒரு பொருத்தனையா எடுங்க. ஆனா இது ஒரு பெரிய சவால். ஒரு உடனே எல்லாம் சரியாயிராது. உடனே நீங்க அந்த வார்த்தையை பேசிட முடியாது. ஏன்னா நீங்க இந்த பொருத்தனை எடுக்கும் போதுதான் பிசாசு பார்த்துட்டே இருப்பான். அவன் 4 பேரை ஏவி விடுவான், நீ போய் பேசு, நீ போய் பேசு, அப்படி பேசுவாங்க. நம்ம வாயிலிருந்து இல்ல இல்ல ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, இதுவரையிலும் நான் பேசின வார்த்தைகள் எல்லாம் மன்னிச்சிருங்க. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, இந்த அபிஷேகம் வேணும்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் பிரியப்படுகிறார், ஆண்டவர் பிரியப்படுகிறார், கர்த்தர் இதில் பிரியப்படுகிறார், கர்த்தர் இதில் பிரியப்படுகிறார். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் என்னை படிப்பித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் மரித்தவன் உயிரோடு எழும்புற அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பாராக. மரித்து போன சகல சூழ்நிலைகளும் உயிரோடு எழும்பட்டும். உங்க வாயின் வார்த்தைகள் கட்டி எழுப்பட்டும். சொல்லுங்க சொல்லுங்க முழு பலத்தோட. நீங்க ஜெபம் பண்ணிட்டே அப்பா எனக்கு இந்த அபிஷேகம் வேணும். கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. இந்த இடத்தை விட்டு நான் போகும்போது இந்த மகிமையை வாங்காம நான் கடந்து போக போறது இல்லை. இந்த மகிமையை வாங்காம நான் கடந்து போக போறது இல்லை.
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனே, தேவனே, அந்த மகிமையை என் மேல வச்சிருங்க ஆண்டவரே. அந்த ஜோஷுவாவும் காலேபிலும் இருந்த அபிஷேகம் என் தலை மேல இருக்கட்டும். அந்த யோசேப்பினிடத்துல இருந்த அபிஷேகம் என் தலை மேல இருக்கட்டும். சொல்லுங்க, சொல்லுங்க, அப்பா பார்த்து சொல்லுங்க, ஐயா கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அந்த நியூ வார்த்தை, புதிய வார்த்தை, புதிய தரிசனம் என்னுடைய வாயின் வார்த்தைகளிலே இருப்பதாக, இருப்பதாக, இருப்பதாக. அந்த மகிமையை கண்டடையணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை அந்த வார்த்தையினால நிரப்பும். என்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சிந்தனையில, வாயின் வார்த்தைகளில அப்பா ஒரு உற்சாகப்படுத்துகிற வார்த்தை இப்பொழுது என்மேல் அந்த மகிமை கடந்து வரட்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லு. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு. கைகளை மேல தட்டி உம்மைத்தான், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர். கைகளை மேல தன்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுவோம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவர், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே. கைகளை மேல தட்டி நான் நம்பி இருக்கேன், சத்தமாய். எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர் எனக்கு கால் பண்ணி அவர் என்கிட்ட சாரி அப்படின்னு கேட்டார். அப்போ அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. இல்லை 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 இல்லை, நீங்கள் எதுக்குங்கய்யா சாரி கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. உங்கள் சர்ச்சிலேருந்து ஒரு பிரதர் வந்திருக்காரு. அந்த பிரதர் வெளியில் எங்கள் இதுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துருந்துருக்கிறாரு. அப்போ எங்கள் உள்ளே இருக்கிற ஒருத்தர் அவரை ரொம்ப கெட்ட வார்த்தையில் பிடிச்சி பயங்கரமாக திட்டி இருக்கிறாரு. அப்போ எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் அவர்கிட்ட அப்போவே இல்லை, தெரியாமல் சொல்லிட்டாங்க, நீங்கள் ஒன்றும் மனசில் வச்சுக்காதீங்கன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் நீங்கள் அனுப்பின அந்த நபர்
அவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுனதுக்கு அப்புறம் கூட ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா சிரிச்சுட்டு எதையுமே பொருட்படுத்தாம நின்றுட்டு இருந்தாரு. பட் இவ்வளவு நல்லா வளர்த்துருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்க வாயினுடைய வார்த்தையிலேருந்து அந்த வார்த்தையை கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, சாரி எல்லாம் ஒன்றுமே இல்லை, நோ ப்ராப்ளம், அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் சின்ன வயசு தானே, அது மாதிரி திட்டி இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த நபர், திட்டு வாங்கின நபர் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்ச்சுக்கு பேக் சைடில் ஒரு தெருவில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட அப்படின்னா அவங்க ஒரு 25 வருஷமா சுகர் வியாதி. அந்த சுகர் வியாதி ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் ரொம்ப மும்முரமாகும். அந்த ஒவ்வொரு டைமும் மும்முரமாகும் போதும் ஒரு விரலை கட் பண்ணி எடுத்துருவாங்க. அவங்களுக்கு காலில் தான் பிரச்சனை வரும், காலில் தான் புண்ணு வரும். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் மும்முரமாகும், ஒரு விரலை கட் பண்ணி எடுத்துருவாங்க. அவங்க கிட்டத்தட்ட மரணம் அடையும் போது அவங்க காலில் எந்த விரலுமே இல்லைன்னு வச்சுங்களேன், எல்லா விரலும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அவங்களுடைய கடைசி மினிட் அந்த மரண தருவாயில் படுத்து கிடக்குறாங்க. அப்போ அவங்கள இந்த மாதிரி பாஸ்டர் கூப்பிட்றாங்க, அவங்கள பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்ன உடனே நான் போயிட்டேன், இங்கே பக்கம்தான், நானும் போன உடனே என் கையை பிடிச்சிட்டாங்க. எப்போவுமே எனக்காக ஜெபம் பண்ணுறது வழக்கம், நமக்காக நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ என் கையை பிடிச்சிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் நான் ஏசப்பாட்ட நான் போயிடுறேன், ஆனால் நான் ஒரு பெரிய மகிமையை பார்க்குறேன். நம்முடைய திருச்சபை ரொம்ப பெரிய சர்ச்சா, அப்போ ரொம்ப குட்டியான சர்ச்சா, ரொம்ப பெரிய சர்ச்சா வளர்ந்துருக்குது. ஆண்டவர் உங்களை ரொம்ப வல்லமையாக பயன்படுத்துகிறாரு, நான் அதை பார்க்குறேன். அப்போ இன்னொன்று சொன்னாங்க, இப்போ பாருங்களேன், என்னுடைய பையன் உங்களுக்கு பின்னாடி நின்று உங்களுக்கு சப்போர்ட்டிவாக உங்களுடைய ஊழியத்தில் ரொம்ப உறுதுணையாக இருப்பான், அவனும் உங்களோட சேர்ந்து ஊழியம் பண்ணுவான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்லும் போது அந்த பையன் நரக்குடியில் இருக்கிறான், பயங்கரமான குடி, கண் அப்படியே செவ்வேன்னு இருக்குது, நிதானமே தெரியல, அவனுக்கு நிதானமே இல்லை. மோசமான குடிகாரன்னா அப்படி ஒரு குடிகாரன், அவ்வளோ குடி. எங்க வேலைக்கு போனாலும் டிரைவிங் வேலை பார்க்குறாரு, வண்டியை கொண்டு போய் எங்கேயாவது இடத்துல நிப்பாட்டிட்டு டீசலை கலட்டி தனியாக ஒரு கேனில் பிடிச்சி அதை கொண்டு போய் விற்று குடிக்கிறாள். அப்படிப்பட்ட குடிகள் யாருமே மாற்ற முடியல. எனக்கு அந்த அம்மா என்னென்னமோ சொன்னாங்க, எல்லாத்தையுமே என்னால் நம்ப முடிஞ்சிருச்சு. ஆனால் எதை நம்ப முடியல சொல்லுங்களேன்? அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் உங்களுக்கு பின்னாடி நின்று ஊழியம் செய்வான் பாஸ்டர், உங்க கூட உறுதுணையா இருப்பான் பாஸ்டர் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை என்னால நம்பவே முடியல. அவனே கை தடுமாறி நின்றுட்டு இருக்கிறான். அவனுடைய குடிப்பழக்கத்திற்காக எத்தனையோ முயற்சி எடுத்தா அன்னைக்கே அவனை ரெடி பண்ண முடியலன்னு வச்சுங்களேன். அந்த நபர் தான் 10 வருஷம் தாண்டி நோட்டீஸ் கொடுத்து கெட்ட வார்த்தையில திட்டும் போது அமைதியா கேட்டுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை, ஏசப்பாவுக்காக அதை கூட நம்ம சகிக்க கூடாதா? எனக்காக ஏசப்பா எவ்வளோ தாங்கிட்டாரு, இதை தாங்க கூடாதா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கெட்ட வார்த்தையில தானே திட்டு போட்டாங்க, ஆண்டவருக்காக தானே நான் திட்டு வாங்கிட்டேன், அதெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான் பாஸ்டர்னு சொல்லுகிற அந்த அளவிற்கு ஆண்டவர் இன்னைக்கு கிருபையா கத்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் நம்புறேன், உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உங்களுக்கு ஒரு பெரிய அனாயிண்டிங்க கத்தர் இன்னைக்கு தரணும், இன்னைக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தை தரணும். என்ன அபிஷேகத்தை தரணும்னா, ஏசப்பா மேல இருந்த அபிஷேகம், ஜோசப் மேல இருந்த அபிஷேகம், அந்த நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் பணிவிடைக்காரனிடத்தில் இருந்த அபிஷேகம், காலேப்பினிடத்தில் இருந்த அபிஷேகம். சூழ்நிலை எப்படி இருந்தாலும், பிரச்சனை எப்படி இருந்தாலும், என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை, ஆமேன், கட்டுகிற வார்த்தை, கட்டுகிற வார்த்தை, கட்டுகிற வார்த்தை. இனி மரணம் மடுக்கும், மரணம் வரைக்கும் என் வார்த்தையை அங்கீகரிக்கிற தேவன், என் வார்த்தையை கனப்படுத்துகிற தேவன். யோ ஹல்லேலூயா! என் வாயிலிருந்து அப்படிப்பட்ட கட்டுகிற வார்த்தை புறப்படுகிற அபிஷேகத்தை கிருபையா எனக்கு தருகிறவன். ஹல்லேலூயா! ஒரு பொருத்தனை எடுப்பீங்களா? இனி என் கணவனார நான் அப்படி உடைக்கிறது மாதிரி நான் பேச மாட்டேன், இனி என் மனைவிய அப்படி நான் உடைக்கிறது மாதிரி நான் பேச மாட்டேன், என்னுடைய பிள்ளைகளை நான் உடைக்கிறது மாதிரி பேச மாட்டேன். யாரையுமே யாரையுமே யாரையுமே
ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல நீங்க மிஸ் ஆகலாம், தவறலாம், அது மனிதர்கள். ஆனா அது கூட நமக்கு இருக்கக்கூடாது. 100% யார் என்ன பண்ணினாலும், யார் என்ன துரோகமே பண்ணினாலும் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும். என்ன வார்த்தை வரும் அப்படின்னு சொன்னா, நான் ஆரோனையும் ஊரையும் போல அப்படியே தாங்கி, பரவாயில்ல பிரதர், கர்த்தர் கூட இருக்கிறார் பிரதர், சரியாயிரும் பிரதர், சரியாயிரும் சிஸ்டர், நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் பிரதர், கணவனாரை பார்த்து நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், பிள்ளைய பார்த்து பயப்படாத பயப்படாத, தோற்று போயிட மாட்டேன், கர்த்தர் உனக்கு தருவார், உனக்கு அந்த ஞானத்தை தருவார். ஜெபிப்பீங்களா? என்னமே எனக்கு ஆவியானவர் வந்து ரொம்ப என்ன உந்தி தள்ளுறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். யாரோ ஒரு சிலருடைய வாயில ரொம்ப பெரிய பட்டயம் இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இது ரொம்ப டேஞ்சர் சிஸ்டர், பிரதர், இது ரொம்ப டேஞ்சர். நீங்க 1000 தான் ஆண்டவரை துதிங்க, 1000 தான் உபவாசம் இருங்க, நீங்க என்ன ஜெபத்துக்கு போங்க, உங்க வாயில பட்டயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எப்படி உங்க குடும்பம் நல்லா வர முடியும்? எப்படி ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்பாரு? எப்படி உங்களுக்கு அற்புதம் நடக்கும்? நீங்க தான் பட்டயத்தால எல்லாத்தையும் வெட்டி போடுறீங்களே. ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல எல்லாம் இருக்குது, வாயில எல்லாம் இருக்குது. நீங்க வெளியில என்ன பண்ணினாலும், எவ்வளவு தியாகம் பண்ணினாலும், உங்க வாய் சரியில்லைன்னா, உங்க வார்த்தை சரியில்லைன்னா, உங்க வாயில பட்டயம் இருந்துச்சுன்னா எப்படி? கர்த்தர் அதைத்தானே கனப்படுத்துறாரு, கர்த்தர் வார்த்தையை தானே பாக்குறாரு. என் இருதயத்துல ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லைன்னு சொன்னா அப்படின்னா சொன்ன உடனே சமாளிச்சிட முடியுமா? வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். இருதயத்துக்கு உள்ள இருக்கிறதா வெளியே வரும். சும்மா வெளியில வாயை திறந்தோன்னு எல்லாம் வராது, இருதயத்துக்கு உள்ள இருந்தா வெளியே வரும். அது எப்படி சொல்லலாம்? ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்படி சொல்லலாம்? அது சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. இதுவரைக்கும் சொன்னது போட்டும், இதுவரைக்கும் சொன்னது போட்டும். கர்த்தர் உங்களை மன்னிக்கட்டும், நம்மள எல்லாரும் ஆண்டவர் மன்னிக்கட்டும். ஆனா இனி இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு பிற்பாடு, இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு பிற்பாடு பேசுனீங்க, உங்களுக்கு தான் அது ஆபத்து. ஆண்டவர் விருப்பமே படமாட்டாரு. ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, போங்க அந்த 10 பேர், அவனும் தூக்கி தள்ளு, அவனுடைய வார்த்தையை கேட்டவனுடையும். இந்த மாதிரி இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்து எகிப்துல இருந்த 400 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்துட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனையிலிருந்து உன்னை கொண்டு போய் நான் வச்சிருக்கிறேன். இந்த பிரச்சனையை பார்த்து நீ முன்னேற முடியாது. அப்ப இவ்வளவு நாள் நான் சொன்ன வாக்குத்தத்தத்தை மாற்றமா? நான் பொய் சொன்னேனா? நீ பாட்டுக்கு வாயை திறந்த உடனே அங்க ஏனாக்கின் புத்தரை பார்த்தோம், வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், போக முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்ட. நெகட்டிவா பேசினவனை தூக்கி போடு. கோபம் வந்துச்சு ஆண்டவருக்கு. ஏன் அப்படின்னா, பிரதர் சிஸ்டர் அம்மா, உங்களை ஆண்டவர் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குது, எத்தனை அற்புதத்தை ஆண்டவர் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு. இதை விட பெரிய பெரிய பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்ல, இதை விட பெரிய பெரிய வியாதிய கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார்ல, அந்த தேவனாகிய கர்த்தருக்கு இப்போ நீங்க கடந்து போகிற இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தருக்கு எம்மாத்திரம், கர்த்தருக்கு எம்மாத்திரம். அவர் செய்ய மாட்டாரா? அவரால் செய்ய முடியாதா? அவரால் செய்ய முடியாதா? அப்ப எப்படி இப்படி பேசலாம்? அப்ப எப்படி இப்படி பேசலாம்? பேசக்கூடாது. மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க, ஒவ்வொருத்தரும் மன்னிப்பு கேளுங்க. அதுதான் தேவ மனுஷன் சொல்லுகிறான், என்னுடைய வாயோட நான் ஒரு ஒப்பந்தம் பண்றேன் ஆண்டவரே, ஒரு பொருத்தனை எடுக்கிற ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் பெரிதியாய் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிட முடிஞ்சா முழங்கால், இல்லைன்னா எந்திரிச்சு நின்று இதை முடிச்சுட்டு தான் அடுத்த ஸ்டெப் நம்ம இன்னைக்கு போக போறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் என் கூட பேசினார் அப்படின்னு சொல்றோம். லைவ்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் நிறைய தெளிவாய் கர்த்தர் பேசுகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இதை கர்த்தரிடத்துல கேளுங்க. ஸ்தோத்திரம். மன்னிப்பு கேட்க முடிஞ்சவங்க எல்லாம் மன்னிப்பு கேளுங்க. என் வாயின் வார்த்தைகள்ல எதெல்லாம் தப்பா பேசணுமோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. யாரெல்லாம் உடைச்சிங்களோ அதெல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. செத்துருன்னு சொன்னதை குறித்து வருத்தப்பட்டு ஆண்டவரே ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க, மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு நிமிஷம் அப்படி என்ன பாருங்க. நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் என்ன அப்படி கவனிங்க, கவனிங்க. சென்னை பக்கத்தில் வந்து
நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். அம்மா, அவங்களுக்கு வந்து 2 பிள்ளைகள். இந்த அம்மா வந்து அந்த கணவனாரை பார்த்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்ல, நீ செத்துரு, நீ செத்துரு, நீ உயிரோடு இருக்கிறதுக்கு வரையும் செத்துற வேண்டியது. அவர் ரொம்ப வெகுளியானவர், அவருக்கு ஏத்து கூட பேச தெரியாது. இவங்க வந்து அவரை ரொம்ப வந்து வித்தியாசமா நடத்துவாங்க. ஆனா கூட அந்த ஃபேமிலி அவர் ரொம்ப நடத்திட்டு இருந்தார். அவர் அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். அவங்க மனைவி திட்டுறதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாரு. இவங்க எப்ப பார்த்தாலும் செத்துரு செத்துருன்னு சொல்றாரு. திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வயலுக்கு போனவர் வந்து ஒரு கிணறு இருந்திருக்குது, இவர் கவனிக்கல, கிணத்துக்குள்ள விழுந்துட்டாரு, செத்து போயிட்டார். அவரை எடுத்து அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது. பொண்ணுக்கு கல்யாணம் ஆனா இந்த பொண்ணு வந்து அதே மாதிரி அவங்க அம்மா அவங்க அப்பாவை என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி அவங்க புருஷனை வந்து நீ செத்துரு, நீ சாக வேண்டியதானே. ஒரு நாள் கல்யாணத்துக்காக எல்லாரும், இது நடந்த சம்பவம், கிளம்பி எல்லாரும் ரெடியா இருக்காங்க. வேன் வந்துருச்சு, எல்லாருமே வேன்ல ஏறிட்டாங்க. இவர் வேன்ல ஏறல. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்பதான் ஒரு பச்சை குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தைக்கு பாலை காய்ச்சி இந்த பொண்ணு வந்து ஏங்க அந்த பாலை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. அந்த பால் சூடா இருக்குது. அந்த பாலை வந்து இவர் ஆத்துறாரு. பிள்ளைக்கு சூடா குடிக்க முடியாது, பாட்டில்ல சூடா ஊத்த முடியாதுன்றதுக்காக அந்த பாலை ஆத்தி கொண்டு வர்றதுக்குள்ள இந்த பொண்ணுக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. எதுக்கு இந்த மாதிரி எல்லாரும் ஏறினதுக்கு அப்புறம் நீங்க லேட்டா வர்றீங்க, ஒரு பாலை எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா, இது உயிரோடு இருக்கிறதுக்கு செத்துடலாம் அப்படின்னு சொல்லிருச்சு. சொன்ன உடனே இந்த பாலை கொடுத்துட்டு, எனக்கு பாத்ரூம் வருது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாலை வண்டியில கொடுத்துட்டு உள்ள போய் வீட்டை தாழ் போட்டுட்டு தூக்கல மாட்டி செத்துட்டாரு, இறந்துட்டாரு. 10 நிமிஷமா என்னடா பாத்ரூம் போனவரை காணோம்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்த்தா ஆள் முடிஞ்சிருச்சு, க்ளோஸ்ட். அப்பா அம்மாவுக்கும் அப்பா இல்லை, இந்த பிள்ளைக்கும் கணவனா இல்லை. அப்படியே நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் நான். அப்போ ஒரு வாயின் வார்த்தை வம்சமா எப்படி தொடருது பாருங்க, எப்படி தொடருது பாருங்க. இது அவர் செஞ்சல என்ன அநியாயம் இருக்குது, எவ்வளவு பெரிய வார்த்தை. செத்துருன்னு சொன்னா ஒரு நாள் அப்படி நடந்துச்சுன்னா, ஒரு நாள் அப்படி ஆயிடுச்சுன்னா எப்படி நம்ம அப்படி உடைக்கலாம்? நமக்கு ரொம்ப ஈஸியா தெரியுது. சிலருடைய மனசுக்குள்ள சில வார்த்தைகள் வந்து ஆழமா பதிஞ்சிடும் நமக்கு. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். யாரையுமே அடுத்தது இதை முடிச்சோன்னு அடுத்தது வரேன், காயப்படுத்தாதீங்க. ஓவரா காயப்படுத்திட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மனுஷனை ரொம்ப காயப்படுத்திட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மனுஷியை ரொம்ப காயப்படுத்திட்டு வச்சுங்களேன், உள்ளே வச்சிருப்பாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்க. ஒரு கணவனார் வந்து ஃபர்ஸ்ட் கத்தும் போது ஒரு மனைவி வந்து எதிர்த்து கத்துவாங்க, 2வது கத்தும் போது கூட எதிர்த்து கத்துவாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள அந்த வார்த்தை ஊண்டாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் கத்துறத நிறுத்துவாங்க. அவங்க கத்துறத நிறுத்திட்டாங்கன்னாலே அவங்க மனசுக்குள்ள என்னமோ ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். காயப்படுத்தி அந்த இருதயத்தை கல்லாக்கி திரும்பி நேசிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நேசிக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அவங்க இருதயம் இறங்கவே இறங்காது. அதனால எல்லாரும் இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசியிருப்பாரே ஆனால் இது எனக்கு தான் பாஸ்டர், நான் தான் பாஸ்டர் இப்படி இருக்கிறேன், என் வாயிலிருந்து எப்ப வந்தாலும் நெகட்டிவா தான் வருது, எப்ப வந்தாலும் பிரச்சனையா தான் வருது, எனக்கு நல்ல வார்த்தையே வரல, ஜெபம் பண்ணும் போது கூட கர்த்தர் நல்லவர், பெரியவர், ஐயோ ஆண்டவரே நல்லவர் அப்படின்னு வருது. ஆனா வாயை திறந்தா எப்ப பாரு நெகட்டிவா தான் எனக்கு வருது. இன்னைக்கு கர்த்தரோட ஒரு உடன்படிக்கை பண்ண போறோம். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படி ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை என்னை நிரப்பட்டும், கர்த்தருடைய மகிமை நிரப்பட்டும். மன்னிப்பு கேளுங்க கர்த்தர் சமூகத்தில். பேசின வார்த்தைகளுக்காக மன்னிப்பு கேளுங்க, பேசின வார்த்தைகளுக்காக மன்னிப்பு கேளுங்க. பர்சனலா ஆண்டவரோட ஒரு ஒப்புரவாகுதல் நடக்கட்டும். இன்னும் கொஞ்சம் சத்தமா கூட ஜெபம் பண்ணுங்க, ஹல்லேலூயா. ஏசாயா அவனுடைய நாவை தொட்டது போல என்னுடைய நாவை கர்த்தர் தொடப்போகிறார்.
ஏசாயா அதுதான் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியில நான் வாசம் பண்ணுகிறேன், சாரிப்பா சாரிப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் வந்து ஒரு அக்கினி துடகுனால அந்த ஏசாயா அவனுடைய நாவை தொட்டார். தொட்ட உடனே அவனுடைய உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்தமாய் மாறினது. சொல்லுங்க, என்னுடைய நாவை தொடுங்க ஆண்டவரே, என்னுடைய நாவை தொடுங்க ஆண்டவரே, என்னுடைய நாவை தொடுங்க ஆண்டவரே, என்னுடைய நாவை தொடுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல என்னுடைய நாவை தொடுங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இது உங்களுக்கான வார்த்தை. இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு நீங்க எதேர்ச்சியா வரல, ஆண்டவர் தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. கர்த்தர் தான் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தை தான் உங்களுக்கு நேராக வந்து கொண்டே இருக்கிறது. இல்ல, கர்த்தர் உங்களை மாற்றணும்னு நினைக்கிறாரு. உங்க வாயின் வார்த்தைகளை கர்த்தர் மாறின உடனே எல்லாம் மாறும்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை எடுங்க, இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை எடுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா அப்பா அப்பா, ஏசாயா அவனுடைய நாவை தொட்டது போல இப்பொழுது என்னுடைய நாவை தொடும்படியாய் நீர் வருவீராகப்பா. எங்க பிள்ளைகளுடைய நாவை தொடும்படியாய் நீர் வருவீராகப்பா. எங்களால ஒன்றும் இல்லை, எங்களால ஒன்றும் இல்லை. உம்மாலே எல்லாம் ஆகும், உம்மாலே எல்லாம் முடியும். உங்களால கூடாதது ஒன்றும் இல்லை. இப்போ என்னை கழுவுங்க ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இனி என்னுடைய வாயின் வார்த்தைகள் உமக்கு முன்பாக பிரதியாய் இருப்பதாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு கூட ஏசப்பா பேசிட்டே இருக்கிறாங்க, ஏசப்பா பேசிட்டே இருக்கிறாங்க. அப்பா, என்னுடைய உதடுல இப்போ கர்த்தருடைய வல்லமை புறப்படட்டும். இனி நான் கட்டணும், இனி நான் கட்டணும், இனி நான் எந்திரிச்சு நிக்கணும். இந்த வார்த்தைகள் அநேக ஜனங்களை கட்டணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே, எவ்வளவு டென்ஷன் ஆனாலும், எவ்வளவு கோபம் வந்தாலும், அப்பா என் வாயின் வார்த்தைகளால அதை வெளிப்படுத்தவே கூடாதுப்பா, வெளிப்படுத்தவே கூடாதுப்பா, வெளிப்படுத்தவே கூடாதுப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எங்களை நீங்க மன்னிச்சதற்காக நன்றி, எங்களை நீங்க பொறுப்படுத்ததற்காக நன்றி. ஹல்லேலூயா. என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளுமையா. என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளுமையா. தீயன எதையுமே நான் பேச விடாதையோ, தீயன எதையுமே நான் பேச விடாதையோ. உம்மை நோக்கி காதருகிறே, விரைவாய் உதவி செய்யோ. உம்மை நோக்கி ஹல்லேலூயா உதவி செய்யோ. தூபம் போல் என் ஜபங்கள் ஏற்று கொள்ளுமையா. மாலை பலி போல கைகளை உயர்த்தினே. ஆண்டவரே, எங்க எல்லாருடைய வாழ்க்கையும் உங்க கையில கொடுக்கணும். எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே,
நாங்க பலவீனமான மனுஷங்க ஆண்டவரே. அந்த கோபத்துல அப்படி பேசுனதை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அந்த நேரத்தில் அப்படி பேசுனதை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இப்போ இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நாங்க ஜெபிக்கிறோம். இந்த 100 நாள் ஜெபத்துல எத்தனையோ வாக்குத்தத்தத்தை எங்களோட நீங்க பேசிட்டே இருக்கிறீங்களே சாமி. எங்களுக்கு பிரமிப்பா இருக்குப்பா, எங்களை ஆச்சரியமா இருக்குப்பா. எங்களை இப்படி எல்லாம் நீங்க நடத்த முடியுமா அப்படின்றது எங்களுக்கு பிரமிப்பா இருக்குது. ஆனா நீங்க அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் எங்களை பார்த்து பேசுறீங்க, அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் எங்களை பார்த்து சொல்றீங்க. எங்களுக்கு நம்ப கூட முடியல ஆண்டவரே. ஆனா இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொள்றதற்கு எங்களை ஃபர்ஸ்ட் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்க வார்த்தைகளை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இனி 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 இப்போ ஒரு காவல் வைப்பீராக. எங்களை உதடுகளுக்கு ஒரு காவல் வைப்பீராக. எங்க வாயின் வார்த்தைகளுக்கு ஒரு காவல் வைப்பீராக. ஸ்தோத்திரம். இனி மனம் பதறி நாங்க பேசாம இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய்த்தார். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காரலாம். Thank you Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒன்று, கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை நமக்கு தர விரும்புகிறார். என்ன அபிஷேகம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாயின் வார்த்தைகளாலே கர்த்தர் கட்டுகிற அபிஷேகத்தை ஆண்டவர் தர போறார். ஹல்லேலூயா. அதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பழக ஆரம்பிக்கணும். இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்லயே நீங்க பழக ஆரம்பிக்கணும். இப்போ வெளியே போகும்போதே யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஜெபம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, சரி பிரதர் ஜெபம் பண்ணிக்கிறேன், ஆண்டவர் நடத்துவாரு அப்படின்னு சொல்றதோட என்ன பண்ணணும்னா, கான்ஃபிடென்ட்டா நீங்க சொல்லணும், தைரியமா நீங்க சொல்லணும். ஏன் பிரதர் நீங்க பயப்படுறீங்க, கர்த்தர் இருக்கிறார் பிரதர், அந்த மாதிரி சொல்லணும். அப்போ பொதுவா நிறைய பேர் எடுத்த உடனே உடைகிற மாதிரி வார்த்தை எல்லாம் பேச மாட்டாங்க. நம்ம பொதுவாகவே யார் உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை சொன்னாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, அவங்கள அப்படியா நடக்காதா அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டீங்க. மைல்டா சொல்லுவீங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு. அப்படி சொல்லாதீங்க. முதல்ல அந்த வார்த்தையை சொல்லும் போது உங்களுக்கே என்ன வேணும் சொல்லுங்க. பிரதர் சரி பிரதர் ஜெபம் பண்ணிக்கிறேன் பிரதர், கர்த்தர் நடத்துவார் பிரதர். இது உங்க வாயிலிருந்து சொல்ற வார்த்தை. ஆனா இன்னொரு வார்த்தை இருக்குது, பிரதர் பயப்படாதீங்க பிரதர், கர்த்தர் பெரியவர் பிரதர், ஆண்டவர் செய்வார் பிரதர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செஞ்சிருக்காரா, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? எவீருக்கு செஞ்சிருக்காரு, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? தைரியமா இருங்க பிரதர். இது எங்க இருந்து வர வார்த்தை சொல்லுங்க. உங்க இருதயத்துக்கு உள்ளே இருந்து உங்க விசுவாசத்தினுடைய மிகுதியினால வர வார்த்தை. இந்த வார்த்தை என்ன பண்ணும்னா, உங்களுக்குள்ளேயும் பலன் தரும், அவர்களுக்குள்ளேயும் பலன் தரும். உங்களையும் விசுவாசிக்க பண்ணும், அவர்களையும் விசுவாசிக்க பண்ணும். அப்படி ஒரு அபிஷேகத்தை இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் தருவாராக. நம்பர் 2, இரண்டாவதாக இன்றைக்கு ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம். நான் சொன்னது மாதிரி என்ன அப்படின்னா, யாரையுமே நம்ம காயப்படுத்தவே கூடாது அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணோம். இப்போ யோபுவை குறித்து வேதம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, யோபுனுடைய சிநேகிதர்கள் இருந்தார்கள். யோபுனுடைய சிநேகிதர்கள் என்ன பேசினாங்க? ஆண்டவரை நல்லவர்னு பேசினாங்களா, ஆண்டவரை கெட்டவர்னு பேசினாங்களா? சொல்லுங்க. ஆண்டவரை நல்லவர்னு தான் பேசினாங்க. ஆண்டவர் பெரியவர் இதெல்லாம் சொல்லிட்டு யாரு கெட்டவர்னு பேசினாங்க? யார் கெட்டவர்னு பேசினாங்கன்னா, யோபுவை கெட்டவர்னு பேசுறாங்க. ஆனா ஆண்டவரை புகழ்த்தி புகழ்த்தி தான் பேசுறாங்க. நீ தப்பு பண்ணியிருப்ப, நீ அந்த மாதிரி செஞ்சதுனால தான் ஆண்டவர் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி யோபுவை ரொம்ப குறைச்சு, யோபுவை ரொம்ப மட்டம் தட்டி, ஆனா ஆண்டவரை ரொம்ப பெருசா தான் பேசுறாங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்னா, நம்மளை ரொம்ப பெருசா பேசி இன்னொருத்தரை யாராவது ஒருத்தர் மட்டம் தட்டி பேசினா கூட நம்ம வருத்தப்பட மாட்டோம். நம்மளை நல்லா தானே பேசினாங்க, நம்மளை நல்லா தானே பெருமையா தானே பேசினாங்க, இன்னொருத்தரை மட்டம் தட்டி பேசினால நமக்கு என்ன, அது அவங்களாச்சுன்னு சொல்லி நம்ம ஒதுங்கிடுவோம். ஆனா நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள ஆண்டவர்.
ஆண்டவர் யோபுனுடைய சிநேகிதர்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க யோபு பேசினது போல் என்னை குறித்து எப்படி பேசல அப்படின்னு சொன்னா, நிதானமா பேசல. நீங்க நிதானமா பேசாம விட்டீங்க. அதற்கு பிறகு யோபுவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, எப்பா நீ ஒண்ணு பண்ணு, நீ இந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணு. நீங்க யோபு 42ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து எப்படி பேசல? நிதானமாய் பேசல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்புறம் யோபுவை பார்த்து ஆண்டவர் சொல்லுது, வேதம் சொல்கிறது, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இரண்டாவது ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் யாரையுமே காயப்படுத்தாம இருக்கக்கூடிய அபிஷேகத்தை எனக்கு தாங்கன்னு ஜெபம் பண்ணணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்களேன்? நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லைன்னா வேண்டான்னு நினைக்கிறவங்களோ யாரா இருக்கலாம், இன்னொருத்தரை காயப்படுத்துகிற ஒரு 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 மாதிரி ஒரு அந்த கேரக்டர் நமக்குள்ள இருக்கவே கூடாது. அது இருக்குமே. ஆனால் அதான் உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. அப்போ சிலருடைய இருதயத்துக்குள்ள என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, சில வார்த்தைகள் ரொம்ப காயமா இருக்குது. அப்படின்னா கணவன் பேசின வார்த்தை காயமா இருக்குது, மனைவி பேசின வார்த்தை காயமா இருக்குது. முன்னாடி மாதிரி நீங்க என்ன நேசிக்கிறது இல்லை, உங்க அன்பை நான் மிஸ் பண்றேன், உங்க சந்தோஷத்தை நான் தவற விடுறேன், ஏன் நீங்க இருக்க மாட்டேங்கிறீங்க, எப்படி இந்த கணவனார் சீக்கிரமா மாறினாரு, எப்படி இந்த மனைவி இப்படி மாறினாங்க, என் மேல இவ்வளவு அஃபெக்ஷனா இருப்பியே, என்ன இவ்வளவு நேசிப்பியே அப்படின்னு கேட்டா எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்ப நீங்க பார்த்த மாதிரி தான் பார்ப்பீங்க, அந்த எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஆனா ஏன் சிலருடைய வாழ்க்கையில அவர்களை அறியாமலே பாசம் எல்லாம் இருக்குது, எல்லாரும் கூட தான் இருக்கிறாங்க, ஆனா என்ன அப்படின்னா அந்த பழைய அன்பு, அந்த பழைய ஐக்கியம் இவங்க 2 பேருக்குள்ளேயும் அந்த கேப் போறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த இருதயத்தை காயப்படுத்துகிற வார்த்தை இருக்கு பாருங்களேன், ஊன் பண்றது மாதிரி, முள்ளு மாதிரி குத்துறது மாதிரி, திரும்ப திரும்ப யோசிக்க வைக்கிறது மாதிரி, இந்த மாதிரி வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து இனி புறப்படவே கூடாது. அவங்க வேண்டான்னு நினைச்சா கூட, அவங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சா கூட, அவங்க எனக்கு எதிரின்னு நினைச்சா கூட, இன்னொருத்தரை காயப்படுத்துகிற அந்த வார்த்தையை யார் அவாய்ட் பண்றாங்களோ நான் நம்புறேன் அவங்க பட்சத்துல கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையிறாங்க. அப்போ அவர் நினைச்சிருந்தா என்ன வார்த்தைகளை வேண்டும் என்றாலும் பேசி காயப்படுத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். யூதாஸ் காரியோத்து ஆண்டவரை முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான். உடனே துரோகி, பாவி, மோசமானவனே, இந்த மாதிரி ஒரு துரோகி இருக்கு எனக்குள்ளே இருந்துட்டியா அப்படின்னு சொல்லாம, சிநேகிதனே முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய், அப்போ ஆண்டவர் எந்தெந்த இடத்துல யார் இடத்துல எல்லாம் டீல் பண்றாரோ, யாருடைய இருதயத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணலன்னா காயப்படுத்தவே இல்லை. இப்போ நீங்க கேட்டு பாருங்க, உங்க மனைவியை எவ்வளவு காயப்படுத்திருக்கிறீங்க, உங்க கணவனாரை எவ்வளவு காயப்படுத்திருக்கிறீங்க. சிலர் அவ்வளவு காயப்படுத்திட்டு ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா சரியாயிரும்னு நினைக்கிறாங்க, ஒரு சாரி வாங்கி கொடுத்தா சரியாயிரும்னு நினைக்கிறாங்க, ஒரு சிக்கன் குழம்பு வாங்கி கொடுத்தா சரியாயிரும்னு நினைக்கிறாங்க, ஒரு பிரியாணியை சமைச்சு கொடுத்தா சரியாயிரும்னு நினைக்கிறாங்க. இல்ல, அப்படி சரி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய இருதயத்துல இருக்கிற காயங்கள் சில நேரத்துல யாருக்கும் தெரியாம அந்த காயம் ஒட்டிட்டு இருக்கும். இப்போ பொதுவாகவே இப்போ சமீபத்தில் ஒரு பிரதருக்கு கிட்னி சேஞ்ச் பண்ணாங்க. அப்போ அந்த கிட்னி சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் டே ரொம்ப அழகாக ஒர்க் ஆயிடுச்சு, நல்லா போயிடுச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு.
அடுத்த நாள் அது ப்ராப்ளமா இருக்குது, அது அது சரியா ஒர்க் ஆகல. அப்ப என்னன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா இதுவரை நல்லா தானே இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா அந்த கிட்னி பக்கத்துல ஒரு காயம் ஒன்று வந்திருக்குது. அந்த காயம் வந்து உள்ள வைக்கும் போது வரலாம், ஏன்னா குட்டி ஒன்று தானே இருக்கும், உள்ள வைக்கும் போது வரலாம், இல்லைன்னா அவங்க கத்திரி எடுக்கும் போது வரலாம், என்னமோ தெரியல. அந்த கிட்னியில வந்து ஒரு காயம் பட்டுருச்சு. அந்த காயத்திற்கு மருந்து கொடுக்கும் போது இவருடைய உடம்பு ஃபுல்லா பாதிப்பாகி அந்த கிட்னியினுடைய காயத்தை ஆத்த முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ நம்முடைய உள்ளாக இருக்கிற இந்த ஹார்ட், நம்முடைய இருதயம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதுதான். இது ஒரு வெள்ளை தாளை போலதான் இருக்கும். அப்போ சில மனிதனை, நல்லா இருக்கிற மனுஷனை வந்து திரும்ப 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 காயப்படு. சிலர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, குடும்பம் இது உடையக்கூடாது, உடைஞ்சா சமுதாயத்தில் என்ன ஆகும், அசிங்கமாகும். இப்போ ஒரு பொதுவா சொல்றேன், ஒரு கணவனாரை வந்து ஒரு மனைவி வந்து தரைக்குறைவா நடத்துறாங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப குறைவா நடத்திட்டாங்க. இவர் வந்து எவ்வளவு சொல்லி பார்த்தாரு, கேட்கலன்னு வச்சுங்களேன். இப்போ அவர் சைலண்ட் ஆயிடுறாரு, அமைதி ஆயிடுறாரு. அமைதி ஆன உடனே உங்க வார்த்தையை வந்து அவர் ஏத்துக்கல, அவர் ரிஜெக்ட் பண்றாரு, அவருக்கு அது ஊண்டாகல, அவர் இவ இப்படிதான் அப்படின்னு வெளியில வாயில சொல்லலாம். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய இருதயத்துல அது திரும்ப திரும்ப என்னவா இருக்குது, காயமாயிட்டே இருக்குது, காயமாயிட்டே இருக்குது, காயமாயிட்டே இருக்குது. உங்களை நேசிக்கணும்னு சொல்லும்போது அது தடுத்து நிறுத்தும். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கும் போது அது தடுத்து நிறுத்தும். உங்க கூட திருப்பி ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லும் போது அது தடுத்து நிறுத்தும். அந்த காயத்தை திரும்ப ஆற்றுறது அப்படின்றது வந்து கர்த்தர் தான் சில நேரத்தில் ஆற்ற முடியுமே தவிர, சில நேரத்தில் உங்களால கூட அந்த காயத்தை ஆற்றவே முடியாது. அதனால இதுவரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விளையாட்டு, உங்களுக்கு ஈஸி, உங்களுக்கு அது பழக்கம். நீங்க உங்க குடும்பத்தில் பழக்கமா இருக்கலாம், உங்க அம்மாவுக்கு பழக்கமா இருக்கலாம், உங்க அப்பாவுக்கு பழக்கமா இருக்கலாம். ஆனா அந்த பர்சனுக்கு பழக்கம் இல்லைல்ல, அந்த பொண்ணுக்கு பழக்கம் இல்லைல்ல. அந்த பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் இதுவரைக்கும் வார்த்தையை கேட்டதே இல்லை, யாருமே அவங்கள இந்த மாதிரி நடத்தினதே இல்லை. சிலருக்கு சில வார்த்தையை சொன்னா காயமாகாது, ஏன்னா அந்த வார்த்தை வந்து அவர்களுக்கு பழகி போன வார்த்தையா இருக்கும். பொதுவாகவே சொல்றேனே, சில கணவனார் வந்து மனைவியை பார்த்து நிறைய பேர் சொல்றது கிடையாது, பைத்தியம், பைத்தியம், இல்லைன்னா என்ன பைத்தியமா உனக்கு. இது நிறைய கணவனாருக்கு என்ன வார்த்தை இது சொல்லுங்க, கேட்கல. இது வந்து காமனான ஒரு வார்த்தை மாதிரி இருக்கு சிலருக்கு. அது ஒண்ணும் இல்லை, சும்மா அவ வந்து டீல சரியா சக்கரை போடலைன்னா கூட பைத்தியம்னு சொல்றது வழக்கம். இல்ல எல்லாத்துக்குமே அந்த மாதிரி சொல்றது வழக்கம்னு வச்சுங்களேன். இது அவர் காமனான வார்த்தை. இதை கேட்டு 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 அந்த மனைவிக்கு என்ன, அவர் வாயிலிருந்து வர வார்த்தை அப்படின்ற மாதிரி சிலருக்கு அப்படி பழகி போச்சு. அது ஒரு பெரிய வார்த்தையாவோ அப்படி எடுக்கிறதே இல்லை. சரி, அவர் கோவப்பட்டாலே அவர் வாயிலிருந்து வார்த்தை தான் வரும், வேற ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சுக்கான வச்சுக்கலாம். ஆனா இந்த பைத்தியம்ன்ற ஒரு வார்த்தைய இதுவரைக்கும் கேள்வியே படாத ஒரு பிள்ளை இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது பைத்தியம் அப்படின்னு சொன்னா இந்த புள்ள என்ன சொல்லும் தெரியுமா, நான் கேட்கல, நான் பைத்தியமா, நான் பைத்தியமா, நீ தான் பைத்தியம், உங்க அம்மா தான் பைத்தியம், உங்க அப்பா தான் பைத்தியம். இந்த சண்டை முத்தி போக இந்த கணவனார் எடுத்து, ஆமா பாரு இப்ப பைத்தியம் மாதிரி தானே நடந்துக்கிற, புரியுதுல்ல, இப்ப பைத்தியம் மாதிரி தானே பேசுற, பாரு 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 பாரு, பைத்தியம் தான் இப்படி பண்ணும், பைத்தியம் தான் இப்படி பண்ணும். அப்போ இந்த வார்த்தை இதுவரையிலும் கேட்காத வார்த்தை, இதுவரையிலும் திட்டிராத வார்த்தை தன்னுடைய மனசுல திரும்ப 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 விழும்போது இந்த பிள்ளையினுடைய அந்த கணவனாருக்கு அது ஈஸியான வார்த்தை, அது அவருக்கு ரெகுலரான வார்த்தை. ஆனா இந்த பிள்ளையினுடைய இருதயத்துல இது காயமாயிருச்சு. நாளைக்கு அடுத்த டைம் வா போலாமா, வெளியில நம்ம டீ சாப்பிடுவோமா, சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிடும் போது இந்த மனசு வந்து சமாதானமா இருக்கணும், குடும்பத்தை கட்டணும், வெளியே உள்ளவங்க தப்பா நினைச்சிருவாங்க, நம்ம குடும்பம் உடைஞ்சுன்னா எல்லாருமே அசிங்கமா பேசிடுவாங்க அப்படின்றதுக்காக நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுட்டு சமாதானமாகறாங்களே தவிர இருதயத்தினுடைய அடி ஆழத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, சார் என்னை இப்படி போய் பைத்தியம்னு சொல்லிட்டாரு, பைத்தியம்னு சொல்லிட்டாரு. இந்த காயம்தான் நிறைய நேரத்துக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா நமக்குள்ள ரொம்ப விரிசலா மாறிட்டே இருக்குது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய இருதயத்துக்குள்ள நிறைய காயம், நிறைய காயம், நிறைய காயம். நான் நல்லா இல்லை பாஸ்டர், நான் நல்லா இல்லை, என் கணவனிடத்துல நான் நல்லா இருக்கிறது மாதிரி இருக்கிறேன், ஆனா நல்லா இல்லை, என் மனைவி இடத்துல நான் நல்லா இருக்கிறது மாதிரி இருக்கிறேன், ஆனா நான் நல்லா இல்லை,
என்னுடைய இருதயத்துக்குள்ள காயம் என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. எனக்குள்ள அவ்வளவு காயங்கள் இருக்குது. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த காயத்தை பேசினவங்களால கூட மாற்ற முடியாது. ஆனா அந்த காயத்தை மன்னிச்சு மறக்கிறதற்கு, அந்த காயத்தை ஆற்றுவதற்கு என்னுடைய ஆண்டவரால கண்டிப்பாக முடியும். அவர் இஸ்ரவேலுடைய அடிக்காயத்தை ஆற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய காயங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் வெளி காயத்தை ஆற்றுவதற்கு எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் இருக்கலாம், எத்தனை டாக்டர்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல, இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய இடையில யாரோ ஒருத்தர், எனக்கு இந்த காயத்தை மறக்கவே முடியல, எனக்கு இந்த காயத்தை ஆற்றுறதுக்கு யாருமே இல்லை. ஆனா யோசேப்புடைய இருதயத்தினுடைய காயத்தை, அவங்க சகோதரர்கள் பண்ணின துரோகம், அவங்க சகோதரர்கள் படுத்தின காயத்தை கர்த்தர் மறக்கும்படி பண்ணுவது உண்மையான இந்த சத்தம் உங்களுக்கு நேராய் கடந்து வரும்போதே, காயங்களை ஆற்றுகிற தேவன் அவர் மேல் பூச்சாய் காயத்தை ஆற்றுகிறவர் அல்ல, அவர் இருதயத்தினுடைய காயத்தை ஆற்றுகிற கர்த்தர். உங்களுடைய காயங்களை கிருபையாய் ஆற்றுகிறவர். ஹல்லேலூயா. நீங்க இரண்டாவது ஒரு அபிஷேகத்தை கர்த்தரிடத்துல கேட்கணும். என்ன அபிஷேகம்னா, நான் இனி யாரையுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா காயப்படுத்துறது மாதிரி அவங்க மனசை நான் காயப்படுத்திடக்கூடாதுப்பா. என்ன வேணாலும் வரட்டும், அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி அவங்கள காயப்படுத்தலாமா? நீங்க மன்னிப்பு கேளுங்க. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே அவங்களுக்கு பழக்கமா இருக்கும். அவங்க குடும்பத்தில் நிறைய, ஒரு குடும்பத்தில் ஒரு மாதிரி பழகியிருப்பாங்க, இன்னொரு குடும்பத்தில் இந்த மாதிரி பழகியிருப்பாங்க. ஒரு குடும்பத்துக்கு இது தப்பா தெரியும், ஒரு குடும்பத்துக்கு இது சரியா தெரியும். சில குடும்பத்திற்கு சில காரியம் பயங்கரமான தவறா தெரியும். பாருங்க, நான் எத்தனையோ குடும்பத்தை சந்திச்சேன். அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சண்டேன்னு ஒன்று வந்துச்சுன்னா 2 பேரும் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் தான் போவாங்க. ஒரு நாள் கிடையாது, கிட்டத்தட்ட நானே எனக்கு ஃபோன் பண்ணியே கிட்டத்தட்ட 6 டைம் பக்கத்தில் எங்க இருக்கிறோன்னு கேட்டா, பாஸ்டர் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறேன். இந்த சிஸ்டர் ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க, அவர் பின்னாடியே போலீஸ் ஸ்டேஷன் போவாரு. இல்லைன்னா இவர் ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போவாரு, அந்த சிஸ்டர் பின்னாடியே போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. கிட்டத்தட்ட நானே ஒரு 6 டைம் பக்கத்தில் கேள்விப்பட்டேன் போலீஸ் ஸ்டேஷன். அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறது அவங்களுக்கு என்ன டீ கடைக்கு போறது மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளவுதான், ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா உடனே போலீஸ் ஸ்டேஷன் போறது. ஆனா இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து, சார் உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறோம் கிளம்பி வாங்கன்னு சொன்னா நீங்க என்ன ஆவீங்க? சொல்லுங்களேன். சரி விட்டுருங்க, உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து போலீஸ் ஜீப் வந்து நின்னுட்டு இறங்கி உங்க பேரை சொல்லி, மா உன் பேர்ல ஒரு கேஸ் கொடுத்துருக்குமா வாங்கம்மா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இயேசுவே இயேசுவே இயேசுவே, என் வீடு வரைக்கும் வந்துச்சா, மானம் போச்சா, பக்கத்துல யாராவது பாக்குறாங்களா, முடிஞ்சிருச்சா, போலீஸ் வண்டியில நான் ஏறணுமா, நான் போகணுமா? பாதி பேர் அட்டாக்லேயே செத்துருவோம். நமக்கு அட்டாக்கே வந்துடும். ஏன் அப்படின்னா நமக்கு அது என்ன இல்லை, நமக்கு பழக்கம் இல்லை. இன்னொருத்தருக்கு அது என்னவா இருக்குது, பழக்கமா இருக்கு. அப்போ ஒன்னு, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிறைய பேர் வந்து தெரிஞ்சு காயப்படுத்துறதை விட தெரியாம அப்படி அவங்களுக்கு காயப்படுத்துறது ரொம்ப அதிகமா இருக்குது. அவங்களுக்கு இது சரியா இருக்குமா, அவங்களுக்கு இப்படி பேசுறது சரியா இருக்குமா, இந்த மாதிரி செய்தா அவங்க வந்து அதை ஏற்றுக்குவாங்களா? அப்போ ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, நீங்க வந்து ஒரு மனுஷனிடத்துல பேசும்போதா இருக்கலாம், ஏதாவது வாக்குவாதம் பண்ற போதா இருக்கலாம், அவங்கள காயப்படுத்துகிறது போல ஒரு காரியத்தை நீங்க செய்யவே கூடாது. அப்படி நீங்கள் காயப்படுத்துவீர்களே ஆனால் சில நேரத்தில் வந்து அதை எவ்வளவு இருந்தாலும் எத்தனை அதற்கு ஈடு கட்டினாலும் முடியாதுப்பா, நான் ஒப்புரமாக மாட்டேன், நான் சரியாக மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்குள்ள அவங்க வந்து ஒரு வடுவை வச்சுட்டாங்க, எனக்குள்ள ஒரு காயத்தை வச்சுட்டாங்க, நான் இனி மாற முடியாது. ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் இப்படி ஒரு நபர் காயப்படுத்தி என்னை இப்படி கொண்டு போய் விட்டாங்க பாஸ்டர், என்னை இப்படி ஒரு ஆயிட்டாங்க, எங்க அப்பா கூட இப்படி என்னை பார்த்து பேசினதில்லை,
எங்க அம்மா என்ன பார்த்து இப்படி பேசினதில்லை, என்னை யாருமே இப்படி சொன்னதில்லை. ஆனா இந்த வார்த்தையை அவர் என்ன சொன்னதுனால எனக்கு ரொம்ப காயமாச்சு. அதனால இந்த காயம் காரணமா நான் இனி சேர மாட்டேன், நான் இனி வாழ மாட்டேன், நான் இனி போக மாட்டேன் அப்படின்னு இந்த ஜெபத்துல யாராவது ஒருத்தர் இருப்பீர்களே ஆனால் நான் நம்புகிறேன், இஸ்ரவேலிலே ஒரு ரணவைத்தியர் இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு ஒரு ரணவைத்தியர் இருக்கிறார். அந்த ரணவைத்தியர் வேற யாரும் இல்ல, இஸ்ரவேலுடைய அடிக்காயத்தை ஆற்றுகிற ரணவைத்தியர். அந்த ரணவைத்தியர் மனுஷனாலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த இருதயத்தினுடைய காயத்தை உங்களுக்கு ஆற்றி உங்களை மறக்கும்படி பண்ணி மறுபடியும் அந்த வாழ்க்கையை தொடருவதற்கு கர்த்தர் ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. காயங்களை தேக்கி வைக்காதீங்க, காயங்களை அப்படியே வைக்காதீங்க, காயங்களை ஆற்றப்படாம விட்டுறாதீங்க. உங்களுடைய காயங்கள் ஆற்றப்படாமல் இருக்குமானால் அந்த காயங்கள் பெரிய வியாதியாய் கொண்டு வந்து விட்டுரும். நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கிற, உடம்புக்கு வெளியிலே இருக்கிற புண்ணுனால பிரச்சனை இல்லை. ஆனா உடம்புக்கு உள்ளே இருக்கிற புண்ணு ரொம்ப நாள் கண்டினியூ ஆகும்னா, உடம்புக்குள்ளே இருக்கிற புண்ணு கண்டினியூவா நம்ம உடம்புலேயே இருக்கும்னா டாக்டர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த புண்ணு கேன்சரா மாறுறதற்கு 90% வாய்ப்பு இருக்குது, 90% வாய்ப்பு. அதனாலதான் சிலருடைய உடம்புக்கு உள்ளே இருக்கிற புண்ணை உடனே ரெடி பண்ணிடுறாங்க. குடல்ல இருக்கிற புண்ணை உடனே ரெடி பண்ணணும், வாயில இருக்கிற புண்ணை உடனே ரெடி பண்ணணும். உடம்புக்கு உள்ளே இருக்கிற புண்களை ரெடி பண்றதுக்கு ஏன்னு சொல்றாங்கன்னா, அது நாள்பட இருந்து இருந்து அது பெரிய நோயா மாறிடும். அப்போ உங்க இருதயத்துக்குள்ள யாரோ ஒருத்தர் படுத்தின காயத்தை நீங்க மறக்காம, நீங்க ஆற்றுவதற்கு இடம் கொடுக்காம, அந்த காயத்திலிருந்து நீங்க வெளியே வரலன்னா அந்த காயம் உங்களுக்கு பெரிய நோயாகவே மாறிடும். அந்த காயம் உங்களுக்கு நோயா மாறிச்சுன்னா நீங்க செய்ய வேண்டிய அந்த காரியத்தை கூட உங்களால செய்ய முடியாது. நம்முடைய தேவன் நமக்கு என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, காயங்களை அவர் ஆற்றுகிற கர்த்தரா இருக்கிறார். இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்துல நம்மத்திலே அசைவாடுகிற ஆவியானவர் உங்களை மனிதர்கள் படுத்தின காயங்களை கர்த்தர் இன்று ஆற்றுவாராக. அந்த காயங்களிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவாராக. அடிக்கடி ஞாபகம் வருகிற, அடிக்கடி உங்க கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற அந்த காயங்கள் இன்றைக்கு ஆற்றப்பட்டு மறுபடியும் அவர்களோடு நீங்கள் ஒத்து போக, மறுபடியும் அவர்களோடு நீங்க பேச, மறுபடியும் அந்த காரியங்களை தொடர காயங்களை ஆற்றுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா.